பயம் உங்கள் கனவுகளை நிறுத்துகிறதா? இன்றைக்கு பலர் தன்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடையாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னு தெரியுமா? பயம். உங்க வாழ்க்கையில திறமை இல்லாம அல்ல, பயம்தான் காரணம். பயம் என்ன சொல்லுது தெரியுமா? உன்னால இதை செய்ய முடியாது, நீ தோல்வி அடைந்துருவ, உனக்குன்னு யார் இருக்கிறா, யாராவது உனக்கு உதவி செய்வார்களா? இந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில நீங்க செய்யணும்னு நினைக்கிற எல்லா காரியத்திற்கும் முட்டுக்கட்டையா இருக்கிறது. நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி செயல்பாடுன்னு வரும்போது பயம் வந்துடும். நம்ம தோல்வி அடைந்துருவோமா? ஆனா தேவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வேதத்தை கவனித்து பார்க்கும்போது ஏசாயா 41:10 வாசித்தீங்கன்னா, நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏங்க, தேவன் சொல்றாரு, நீ தனி மனிதனாய் நீ நிற்கல, நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ தனியாய் போராடல, சர்வ வல்லமை உடைய தேவன் உங்களோடு இருக்கிறார். நான் இப்படி சொல்லட்டா? எந்த இடத்துல உங்களுக்கு பயம் இருக்குதோ அந்த இடத்துல விசுவாசத்தை கொண்டு வாங்க. தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு இந்த காரியத்துல உதவி செய்வார். இதை நீங்க நம்பணும். நான் தனி மனிதன் அல்ல என்பதை நீங்க நம்பணும். இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. பயத்தை அல்ல, விசுவாசத்தை தேர்வு செய்யுங்கள். தேவன் என்னோடு இருக்கிறார். இதை நீங்க விசுவாசித்தீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஆமென்னு சொல்லுங்க. இந்த நாள்ல தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு சகாயம் பண்ணுவதை